கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி? கன்னிராசி வந்து கடந்த 4-5 வருடமாகவே அவங்களுக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழல். இப்போ 7ஆம் பாவியாக சனி மீனத்தில் இருக்கிறதுனால ரொம்ப சிக்கலெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த குரு வந்து ரொம்ப அவங்களுக்கு லாபஸ்தானத்தில் 10லேருந்து 11ஆம் இடத்துக்கு வருவதனால இப்போ பெரிய யோகத்தை கொடுக்குது. ஜூன் ஜூலைகள்லாம் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க ரொம்ப டேலண்ட் ஆகும். வெளிநாடு போகக்கூடிய அளவுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படக்கூடிய, வெளிநாட்டு வேலைக்கு போகக்கூடிய, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய, வெளிநாட்டில் போய் கல்யாணமாகி செட்டில் ஆகக்கூடிய, இல்லை வெளி ஊராக கடைசிக்கு சென்னையில் இருந்தாங்கன்னா பாம்பேயிலாவது போய் இருந்து இருக்கக்கூடிய சூழலெல்லாம் ஏற்படும். ஆனால் 7ஆம் பார்வை 7ஆம் சந்திரனுக்கு 7ல் சனி இருப்பதனாலையும் 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் இது என்ன ஆகும்னா, ஒருவேளை கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு நோய்களை தீர்க்கக்கூடிய, சில பேர்த்துக்கு நோய் தீரும், சில பேர்த்துக்கு நோய் ஸ்டார்ட் ஆகும். மனைவியாக இருந்தால் ஒருவேளை கன்னியில் ஒரு பெண் இருக்காங்க, கணவனுக்கு நோய் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். அதனால் உடல்நிலை பார்த்துக்கணும். ஃபேட்டாக இருப்பாங்க, அவங்களால ஒல்லியாவுக்கு முயற்சி பண்ணணும். நல்லா அத்லட்டாக இருந்திருப்பாங்க. இப்போ கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுருப்பாங்க. 4-5 வருஷமாக அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே ஒரு சோம்பேறியான ஒரு மாடாக மாறியிருப்பாங்க. மாடுன்னு சொல்கிறதுக்கு உத்தரம் வந்து மாடு தான், அஸ்தமும் மாடு தான். அப்போது இந்த 2 நட்சத்திரம் மேஜர் அதுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க பயங்கர சோம்பேறி ஆகக்கூடிய சூழல் ஏற்படும். அதனால் அதிலிருந்து அவங்க விடுபட்டு மீண்டும் அவங்க ஓட ஆரம்பிக்கணும். ரொம்ப டேலண்டாக ஓடணும். ஆயிலுக்கே பேர் போனவன் வந்து பார்த்தீங்கன்னா யமதர்ம ராஜா கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. ஆயிலே பிரச்சனை வந்தாங்க கூட அந்த இடத்துல போய் யமனே போய் சிவன் மடியில் உட்கார்ந்ததாகவும், அப்படி நோய் தீர்க்கக்கூடிய இடமே இதுதான் அப்படின்னு புராண கதையில் கூட அது இருக்குது. யமதர்ம ராஜா கோயில் ஒரே கோயில், திருச்சிக்கு பக்கத்தால் மணச்சநல்லூருக்கு பக்கத்தால் இருக்குது. அங்கே போகணும். நோயை வந்து யாருக்கெல்லாம் நோய் அதிகமாக இருக்குதோ, இந்த நட்சத்திரம் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பேர் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. எங்கே போயும் தீர்வு காணலைன்னா அந்த கோயிலுக்கு போகும்போது இங்கே பார்த்த டாக்டரே வந்து இன்னொரு ஐடியா சொல்லுவார். அந்த டாக்டர்கிட்ட போங்க, இந்த மெடிசன் ஒன்று மாற்றி எழுதிக்கிறேன், இந்த டெஸ்ட் எடுத்து பாருங்க, பார்த்த நோய் கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லான, நான் நிறைய பேர்த்துக்கு போய் அப்படி போக சொல்லி